மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உன்னை பத்தின எந்த விவரமும் தெரியாம உன் ஆபீஸ்க்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அனுப்ப மாட்டாருன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். புருஷன் கிட்ட போய் சொல்லிட்டு புள்ளைய பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை பெத்த தாய் இல்லையாடா? நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நீ இங்க நல்லா இருக்கியாடா? என் கூட வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன சொல்லுங்க. நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அதையெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை உன்கிட்ட இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ ஏன்டா அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? இப்ப நான் என்ன செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. நீ அவளை ஒரேடியா விட்டு விலகி வரணும். அப்புறம் உனக்கு இன்னும் சின்ன வயசுதான். இவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. சமேலி நல்ல பொண்ணு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இதை விட நல்ல பொண்ணை கட்டிக்க சொல்றீங்க. அவளுக்கும் இதே மாதிரி கடந்த கால வாழ்க்கை இருந்தா அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய கட்டிக்கணும். நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அவமானத்தை தாங்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாத. சமேலியை விட்டுட்டு போக உனக்கு ஒரு காரணம் இருக்கும். எந்த ஒரு கலங்கத்தையும் அடியோடு அழிக்கிறதுக்கான பணபலம் அவங்க கிட்ட இருக்கு. நம்மள வேணும்னே நம்ப வச்சு ஏமாத்தின ஒரு பொண்ணுக்காக நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்படுற? நீ அவளை ஒரேடியா ஒதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வா. சொல்லுப்பா, அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? நான் சமேலியை விட்டுறேன். நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். பாலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவ எங்கேயோ ஒரு பைத்தியக்கார கூட தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை அங்கிருந்து காப்பாத்தி எனக்கு கட்டி வைங்க. அடுத்த நிமிஷமே சமேலியை விட்டுட்டு நான் உங்க கூட வந்துடுறேன். என்ன முடியுமா? இதை தவிர எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. இனிமே அதுக்காக இந்த இடத்துக்கு யாரும் வர வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க போயிட்டாங்க. என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு தூங்குற பிளான்லாம் இல்லையா? தண்ணி எதையும் மிக்ஸ் பண்ணலையா? சில விஷயத்துல தண்ணியை கலந்தா அது கெட்டு போயிருண்டி. லிவர் கருகி போயிட்டு சொல்லிட்டேன். அதை விட பெரிய நெருப்பு என் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இதை விட்டு தொலைக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு நிம்மதியாவது கிடைக்கும்ல. இந்த இத புடி. இது எதுக்கு? புடி சொல்றேன். நீ இதை கொண்டு போய் கொட்டிட்டு வா. என்ன சொன்னீங்க? இத கொட்டிட்டு வான்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா தான் இருந்த. இனி நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். இனிமே இந்த பாட்டில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இத எரியவும் மனசு வர மாட்டேங்குது. அதை இப்படி கொடுங்க. இத தூக்கி போட்டுறணும்னு ஒரு தடவையாவது நீங்க உங்க வாயால சொன்னீங்கல்ல?
எனக்கு அதுவே போதும். இனிமே இதை நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன். வேணாண்டி, அதை தூக்கி எறிஞ்சிரு. தூக்கி போட்டுட்டேன்னே நினைச்சுக்கோங்க. ஆஹா, இதை நீ இங்கே வச்சிருந்தேன்னா மறுபடியும் எனக்கு குடிக்க தோணும். இதை இங்க வச்சுக்கிட்டே குடிக்காம இருக்கிறது தான் திடமான முடிவு. ஆ. எனக்கு முதல்ல ஏதாவது ஒரு வேலை வேணும்டி. உங்களுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? அப்படி ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்கு போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ எங்கடி போய் தொலைஞ்ச? புதுசா பேர்லாம் சொல்லாததுனால யார்கிட்ட போகணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கேடு கெட்டவள, உனக்கு போகணும்ல. வேணு, டேய் வேணு, நீங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேன்னா என்னால தூங்க முடியலடா. நான் இங்க வலியால துடிச்சிட்டு இருக்கேன், நீங்க நிம்மதியா தூங்கணுமா? எனக்கு உன் வயசாடா, நல்லா தூங்கலைன்னா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். நான் தூங்கலனா இந்த வீட்டுல வேற யாரும் தூங்க வேண்டாம். நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்த பழைய துணியை வச்சு உன் வாயை கட்டி போட்டுருவேன். நிம்மதியா நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்டா. இந்த வீட்டையே ஆட்டி படைச்சிருந்த இந்த வேணுகாப்பலுடைய மதிப்பு என்னன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்ல. பணமும் வேலையும் இல்லைன்னா இப்படிதான் படுத்து படுக்கையா இருந்துகிட்டு பேசுற வார்த்தைக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இருக்காது. என்ன? எனக்கு பாத்ரூம் போகணும். என்னால உங்களை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. அதுக்குதான் நான் இங்க பாத்திரம் வச்சிருக்கேன். என்னால அது முடியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க மலத்தையும் மொத்தத்தையும் எடுக்க தயாரா தான் இருக்கேன். என்னை தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சிங்கல்ல, அதுக்கு சேர்த்து பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் புடி. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு நானே பண்ணி விடுவேன்ல. உங்க யூரினி மோஷனை சுமக்கிற கஷ்டம் இதுல ஒண்ணும் இல்லைல்ல. உன்னை எல்லாம் நம்பி என்னால உன் கையில பிளேடு தர முடியாதுடி. என்னோட முகமாச்ச இதுல நீ கோடு கழிச்சு விளையாடிட்டனா உங்க முகத்தை மட்டும் அழகா வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நான் இப்படித்தாண்டி, செத்து கிடந்தாலும் அழகா இருக்கணும். இப்படி அழகா இருக்கதான் முடியும். எந்திரிச்சு நடக்கணும்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னோட ஷேரை வித்தாவது எங்க அம்மா அதை செய்வாங்க. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நாள். ஒரே நாள்ல சொத்தெல்லாம் பிரிச்சு எடுத்து அந்த காசெல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அதனால நீங்க அம்மா கிட்ட முன்னாடியே அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அது எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும்? உன் நகைநோட்டெல்லாம் தீர்ந்து போச்சா? தீர்ந்து போகல. ஆனா மீதி இருக்கிற நகைலாம் உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. தேவையானது மட்டும் போட்டுக்கோன்னு சொல்லி மத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கல்ல. நீ அதுல இருந்து ஒரு வளையல வாங்கி அடமான வை. அப்பதான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியும். அதை நான் கேட்க மாட்டேன். தட்டி பறிச்சு வாங்கி வச்சுக்கிட்டதெல்லாம் திரும்ப வேணும்னு நான் யார்கிட்டயும் நிக்க மாட்டேன். நீ அம்மா இங்க வர சொல்லு, நானே கேட்கறேன். நான் போய் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டா அதுக்கும் குத்தம் சொல்லுவாங்க. இங்க இருந்து நீங்க சத்தம் போட்டாலே அவங்களுக்கு தாராளமா கேட்கும். இங்க நம்ம பேசுறது கூட அவங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, அம்மா. என்னடா? நான் தான் சொன்னேன்ல. இவதான் இங்க இருக்கால, அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிடுற? நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வா. எனக்கு வேலை போன விஷயம் தான் உங்களுக்கு தெரியும்ல. மூக்க முட்டை குடிச்சிட்டு முதலாளியையும் மேனேஜரையும் அடிக்க போனா அவங்க வேலை விட்டு தூக்காம என்ன பண்ணுவாங்க? சரி, அதை விடு. என் அக்கௌண்ட்லயும் பணம் இல்லம்மா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? எல்லாரும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு? இருக்கிறதெல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தா 500 ரூபாய் இருக்கும். நீ அப்படி கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இவளோட தங்க நகையில கொஞ்சத்தை வாங்கி அலமாரியில் வச்சிருக்கீங்கல்ல. எப்ப நடந்த விஷயத்த இப்ப சொல்லிட்டு இருக்க?
டேய் அது முடிஞ்சு போய் எவ்வளவு நாளாச்சு? எத்தனை நாள் ஆனாலும் அது ஒன்றும் தேஞ்சு அழிஞ்சு போகாதுல்ல. நீங்க அந்த நகையெல்லாம் எடுத்து பாலாட்ட கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எடுத்து கொடுக்குற அளவுக்கு நீ என்கிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்க? 2 வளையலும் ஒரு செயினும். ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுல அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படும் போதெல்லாம் நீ தானே கால் பண்ணி சொல்லுவ, நீங்க எப்படியாவது சமாளிங்கன்னு சொல்லுவல்ல. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட என்னடா இருந்தது? நான் இவளோட நகையெல்லாம் எடுத்து தான் அடமானம் வச்சேன். அப்படிதான் இந்த செலவெல்லாம் சரி கட்டினேன். இப்ப என்கிட்ட இவளோட எந்த நகையும் இல்ல. சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை நகையில எடுத்துட்டு வா, இல்லனா நீ அதுக்கான பதில சொல்லி ஆகணும். அப்ப அதை முதல்ல பாத்துடலாம்டா. நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இப்ப அந்த நகையெல்லாம் மீட்டு கொண்டு வரணும்னு சொன்னா இது எந்த ஒரு நியாயம்டா? அடியே உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன். இனிமே உன் நகை நட்டை கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? கொடுத்தது இனிமே திரும்ப வராத கைகள்ல நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த வலியை நீங்களே சுமந்துக்கோங்க. என்னக்கா பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு? சாயங்காலத்துக்கு எதுவும் பண்ணலையா? மதியானம் வச்ச சாதம் கொஞ்சம் மீதி இருக்கு. எப்படியாவது சமாளிச்சு 2 பேரும் சாப்பிட்டுறலாம். அதுக்கு தொட்டுக்க ஒரு துவையல் அரைச்சிட்டு இருக்கேன். சதீஷ் மாமா பெரிய கான்ட்ராக்டர் தானே? அப்படி இருக்கும்போது அவரோட மனைவி இப்படி பழைய சாப்பாடு சாப்பிடலாமா? இது எனக்காக இல்ல, இங்க ஒருத்தி கர்ப்பமா இருக்கல்ல அவளுக்காக தான். மத்தவங்களுக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? கர்ப்பமா இருக்க பொண்ணோட சாபத்தை வாங்கி கட்டிக்க கூடாதுன்னு தான். என் புருஷன் தான் இந்த வார வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. மத்தவங்க வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் சமைச்சு வேஸ்ட் பண்றதுலாம் உங்களுக்கு சகஜமான விஷயம் இல்ல? ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. இனிமே சதீஷ் மாமா ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னா அதை சமைச்சு வேஸ்ட் பண்ணா போதும். எந்த வேலையுமே இல்லாம சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இது ஒண்ணு சத்திரம்லாம் கிடையாதுல்ல. நான் உங்க மனசை கஷ்டப்படுறதுக்காக ஒன்னும் பேசல. எது எப்படியோ சதீஷ் மாமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு பொருள் வாங்க முடியுமான்னு தெரியல. அதனால நீங்களும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கக்கா. இல்லனா இந்த கூட்டு குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அக்கா நீங்க சதீஷ் மாமாவை கூட்டிட்டு வீட்டுல போய் நிக்கலாம்ல. இங்க ஒண்ணும் இல்லாம அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்காவது போலாம்ல. முன்னாடி இப்படி வெக்கம் கெட்டு போய் நிக்கிறத விட நல்லது நானும் என் புருஷனும் எங்கேயாவது போய் சாக வேண்டியதான். எந்த வேலையுமே செய்யாம மத்தவங்களோட காசுல எவ்வளவு நாள் வாழ முடியும் சொல்லுங்க? அனிலா, அனிலா, என்ன எங்க கையை நீட்டு. ஆட நீட்டுடி. இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்க. இதுல என்ன இருக்கு? இதுல அரிசி மளிகை பொருள் எல்லாம் இருக்கு. ஆனா என்னென்ன இருக்குன்னு கிளியரா தெரியலமா. ஆனா ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் இருக்கு. இது எங்க இருந்து வாங்குனீங்க? உங்களுக்கு லாட்டரி ஏதாவது அடிச்சுதா? அதுக்கு நான் லாட்டரி சீட்டு வாங்கணும்ல, அதுக்கான பணம் என் கையில இருந்தா நான் அதை தானே செய்வேன். இது உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தது? யாரும் எனக்கு வாங்கியெல்லாம் தரல. இது என் உழைப்புக்கு கிடைச்ச காசால நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள். நான் இன்னையில இருந்து ஒரு கம்பெனியில சூப்பர்வைசரா வேலைக்கு சேர்ந்துட்டேன். எனக்கு மேஸ்திரியா இருந்த சிவதாசன் தான் இப்ப அங்க கான்ட்ராக்டர். அவர் தான் இந்த வேலையை ஏற்பாடு பண்ணாரு. டெய்லி எனக்கு 500 ரூபாய். இன்னைக்கு ஆரம்ப நாள்ங்கிறதால எனக்கு 1000 ரூபாயை அவர் கொடுத்தாரு. இது இப்போ நம்மளோட சாப்பாட்டுக்கான விஷயம் மட்டும் இல்ல, ஒரு சில பொது ஆளுங்க நம்மள மட்டம் தட்டி பேசினாங்களா அதுக்கு கிடைச்ச பரிசும் கூட.
அப்புறம் தினமும் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண. ஆஷா, சமையலுக்கு தேவையான அரிசிய நீ இதுல இருந்து எடுத்துக்கோ. சதீஷ் மாமா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்குனீங்க? என் புருஷன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருல. அவன் என்ன பார்க்கறான்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால அவன் ரொம்பலாம் பார்க்க தேவையில்லை. அனிலா, நீ சமைக்கிற வேலையை பாரு. வாழ்க்கையில முறையா நான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல வாங்கின அரிசியால எல்லாரும் சாப்பிடட்டும். ஒரு நிமிஷம் நில்லு. அப்புறம் சுமேஷ் கிட்ட போய் சொல்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் முதல்ல இங்க டின்னர் சாப்பிடணும். நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நான் என் புருஷனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்ட தருணம் இது. இதெல்லாம் என்னடி பெரிய விஷயம்? இந்த சதீஷோட பொறுப்பான வேலை என்னன்னு இனிமே தான் நீ பார்க்க போற. பாலா, அடியே பாலா, ஏண்டி பாலா, பாலாக்கா துணி துவைக்க போயிருக்காங்க. ஏதாவது வேணுமா? உன்னை யாரு கூப்பிட்டா? போடி. அடிபட்டு படுத்து கிடந்தாலும் திமிரு மட்டும் குறையவே இல்ல. நான் எந்திரிச்சு வர்றேன்டி. உன்னை அவனை அடிச்சு துரத்தி விடுறேன் பாரு. உங்க உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்க ஈய கூட துரத்த முடியாத நிலைமையில நீங்க எங்களை விரட்ட போறீங்களா? பாலாக்காவை நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கோங்க. நீயே அவளும் 2 பேரும் ஒரே மாதிரி ஆளுங்க தாண்டி. நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுல இருந்தாண்டி எல்லாம் நாசமாச்சு. உங்களை மாதிரி என்ன இருக்கிறவனுங்கெல்லாம் ஒழிஞ்சு போறதுதான் நல்லது. பாலாக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். அவங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன், இந்நேரம் உன்னை குழி தோண்டி புதைச்சிருப்பேன். அதான் முடியாதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? இதே மாதிரி படுத்த படுக்கையாகி உடம்பு ஃபுல்லா புண்ணாகி நீ புழு போத்துதான் சாவ. அந்த அளவுக்கு கொடுமை எல்லாம் பண்ணிருக்க. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் சாவ. அம்மாடி, உள்ள வாங்க மாமா. சூரஜ் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அது எனக்கு தெரியுமா. போன தடவை வரும்போது குழந்தைக்கு எதுவுமே வாங்கிட்டு வர முடியல. ஆமா, அவன் எங்க? தூங்கிட்டு இருக்கான். இது புடிமா, இது நான் அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவன்கிட்ட கொடுத்துருமா. நீங்க உட்காருங்க மாமா. உட்கார்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, கால் முட்டி முன்ன மாதிரி எல்லாம் மடிக்க முடியல. பரவாயில்லம்மா, வயசாயிடுச்சல்ல, அதான் பிரச்சனை மேல பிரச்சனை. அப்புறம் எந்த தேவைக்காகவும் நான் உன்னை பார்க்க வரலன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். சின்னதா ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் எனக்கு. அதுவும் என்னோட இந்த சின்ன ரெக்வஸ்ட்டை நீ ஒதுக்கி தள்ள மாட்டேன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன் உனக்கு. உன்னோட நிர்பந்தத்துக்காக ஆனந்த இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனியோட நிலைமை எல்லாம் இப்ப ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற அந்த 200 பெண் தொழிலாளிகள் இந்த ரெடிமேட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா அடுத்த மாசத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பமாயிடும். அந்த ஃபேக்டரி நம்பி தான் அந்த 200 தொழிலாளர்களும் அவங்க குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கு. வர்ற லாபத்துல ஒரு பகுதியை நாம காந்தி ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அடுத்த மாசத்துல இருந்து அதெல்லாம் அப்படியே நின்னுடும். ஏன் அப்படி? முதல்ல நீ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பிசினஸ் தானேமா அது. அதை இப்ப கண்டினியூ பண்றதுக்கு ஆனந்தனுக்கு விருப்பம் இல்லை.
லாபம் வர்ற கம்பெனி மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இழுத்து மூடலான்னு ஆனந்தனோட எண்ணம். அப்படின்னா அந்த 200 பெண் தொழிலாளிகளும் எந்த யூனியன்லையும் ஜாயின் பண்ணாத எல்லோரும் நடு தெருவுக்கு தான் வருவாங்க. அப்படி அது நடக்காம இருக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். அனந்தன் அதை லீஸுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணா கூட இது வரைக்கும் அதை எடுத்து நடத்த யாருமே வரல. அதனால இழுத்து மூடிலான் இருக்கோம். உன்னோட ஐடியா தான் அந்த பிசினஸ்க்கே ஆதாரம். நீயா அதை ஏத்துக்கிட்டு எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நானா? இல்ல, இனிமே அப்பாவோட ₹1 கூட எனக்கு தேவையில்ல. நீ ஏமா அப்படி நினைக்கிற? நீ நடத்தின கம்பெனியை நஷ்டத்துல இருந்து மீட்க போற. அதுல சூப்பர்வைசர் ஆகட்டும், அக்கௌண்டன்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீயே மெயின்டைன் பண்ணு. மற்ற வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கல்ல. பேரோட வாழ்க்கை பிரச்சனைமா. நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தீன்னா அந்த குடும்பங்கள் எல்லோரும் நல்லபடியா இருப்பாங்க. என்னால முடியாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சூரஜ் மனசை காயப்படுத்துற எந்த ஒரு விஷயமும் நான் இனிமே செய்யவே மாட்டேன். சூரஜை பார்த்து நான் பேசுறேம்மா. தேவையில்ல. உன்னோட கையால ஆரம்பிச்ச அந்த கார்மெண்ட் ஃபேக்டரிய உன்னோட முடிவினால இழுத்து மூட போறேன் இல்லையா? இல்லனா நான் அந்த 200 பேருக்காக என்னோட சந்தோஷத்தை நான் தொலைக்க வேண்டியதா போயிரும். ஒருவேளை சூரஜ் ஒத்துக்கிட்டா? சூரஜ் ஒத்துக்க மாட்டாரு. இந்த விஷயத்தை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். மாமா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. யாரு தோக்கடிக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்க? கையெடு, தள்ளி போ. எனக்கு யாரோட உதவி வேண்டாம். மாமா மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா? மாமா என்னாச்சு? இங்க பாருங்க. மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தூக்குங்க. நீ எதுக்குடா கட்டில இருந்து கீழே இறங்குன? எங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்க முடிவு பண்ணிட்டியா என்ன? உன்னை யாரையா இப்ப இங்க கூப்பிட்டாங்க? எந்திரிச்சு போயா. மாமா போயாங்கறல்ல. நான் போய் சதீஷை கூட்டிட்டு வரேம்மா. சீக்கிரம் வாப்பா. வா பாரு. வேணு, எதுக்குடா நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரெஸ்ட் ரூமுக்கு வராமலேயே டாய்லெட்டுக்கு போறதுக்கு தான் நான் அங்க வழி பண்ணி வச்சிருக்கேன். வா கூட வா. வா பாத்து வா. அப்படிதான். புரிச்சுக்க. இங்க பாரு, இந்த மாதிரி இனிமே நீ பண்ணவே கூடாது. என்ன இங்க படுக்க சொல்லிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேசினேன்னு வச்சுக்க, அப்புறம் உடம்புக்கு முடியாதவனால நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் படுத்த படுக்கையானதுல உங்க எல்லாருக்கும் சௌகரியமா போச்சுல. நான் ஒரே அடியா செத்து தொலைணும் தான் நீ இப்ப வேண்டிக்கிட்டு இருக்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.